அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுத்திருக்கும் சூழலில் சட்ட ரீதியாக அதற்கான சாத்தியமில்லை என மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து சசிகலா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பின்னர் 2017ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு அவருக்கான அதிகாரங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இருவருக்கும் வழங்கும் வகையில் சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன. ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் இருவருக்குமான அதிகார போட்டி நீருபூத்த நெருப்பாகவே தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் கால சூழலுக்கு ஏற்ப அதிமுகவை வழிநடத்த ஒற்றை தலைமை தேவை என கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் அதிமுக ஒற்றை தலைமையை நோக்கி பயணிப்பது அவ்வளவு எளிதல்ல என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். எடப்பாடி துணிஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல, ஓபிஎஸ் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், வெளியில போனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு இறங்கினார்னா அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா நம்ம ஊகிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருமானு தெரியல. எனக்கு தெரிஞ்சவரையும் அந்த 2 பேரும் மறுபடியும் ஒரு சமாதான படலம், 2 பேருக்கு நடுவில் ஒரு சமாதானம் ஏற்பட்டு மறுபடியும் பொதுக்குழு இதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் அப்படியே கடந்து போகிறதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று ஓபிஎஸ் ரிவோல்ட் பண்ணார்னா கட்சி 2ஆக பிரிஞ்சு இரட்டையிலை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால கட்சியில் பல பேர் அதை விரும்ப மாட்டாங்க. தற்போதைய சூழலில் கூட்டு தலைமையே அதிமுகவுக்கு தேவை எனவும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல் குழுவால் எந்த பயனும் இல்லை என கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் மிக வேகமாகவும் முனைப்போடும் செயல்பட்டு அவர்தான் இன்றைக்கு அதிமுக ஆற்ற வேண்டிய வேலைகளை அவர்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு எஃபெக்டிவ் அப்போசிஷனாக அண்ணாமலை தான் இருக்கிறார் என்கிற கருத்து பொதுத்தளத்திலே பலரால் பகிரப்பட்டு வருகிறது. பல அரசியல் விமர்சகர்களும் அவரை பற்றி அப்படித்தான் மதிப்பிடுகிறார்கள். அந்த நிலையில் அதிமுக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற வகையில் அதிமுகவிற்கு இந்த குழப்பம் தேவைதானா என்பதை அந்த கட்சியில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். இனிமேல் அதிமுகவிலே ஒரு நபர் ஆதிக்கம் செலுத்தி அந்த கட்சியை நடத்துவது என்பது சிரமமாகத்தான் இருக்கும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்ததோடு தேர்தல் ஆணையத்திடமும் அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இப்படியான சூழலில் ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் அதிமுக சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதாவது 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பதவியை ரத்து செய்து சட்ட திருத்தம் மேற்கொள்வதோடு அதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையத்தில் பெற வேண்டியுள்ளது. இதற்கிடையில் கட்சியின் பெயரும் சின்னமும் ஓ பன்னீர்செல்வம் அணியிடம் இருப்பதால் ஒற்றை தலைமை என்பது தற்போதைய காலத்தில் சாத்தியமில்லை என்பதும் மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுத்திருக்கும் சூழலில் சட்ட ரீதியாக அதற்கான சாத்தியமில்லை என மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்த அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து விவாதம் எழுந்துள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முன்னிருக்கும் வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அணிகள் தேர்தல் ஆணையத்தை அணுகின. 2017 மார்ச்சில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. அதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன், முன்னாள் அமைச்சர் செம்மலை உள்ளிட்டோர் முறையிட்டதுடன் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இபிஎஸ் ஓபிஎஸ் கைகோர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை கேட்டு புதிய ஆவணங்களை தாக்கல் செய்தனர். அதை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் உள்ளிட்டோரின் முறையீட்டை ஏற்று இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது. சட்டப்பேரவையிலும் கட்சியின் நிர்வாக ரீதியான அமைப்புகளிலும் ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கே பெரும்பான்மை இருப்பது தெரியவந்திருப்பதால் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படுவதாக ஆணையம் விளக்கமளித்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நீதிமன்ற வழக்குகளிலும் ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கான இரட்டை இலை சின்னம் உறுதி செய்யப்பட்டது. தற்போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இரு தரப்புக்கிடையே உரசல் ஏற்பட்டுள்ள நிலையில் சட்டப்படி இரட்டை இலை சின்னத்தின் உரிமை ஓபிஎஸ் வசமே உள்ளது. மேலும் மதுசூதனன் மறைந்துவிட்ட நிலையில் செம்மலையும் மௌனம் காத்து வருகிறார். ஒருவேளை மோதல் வலுப்பெற்று சின்னத்தை விட்டுத்தர ஓபிஎஸ் விரும்பவில்லை எனில் அதிமுக இரண்டாக பிளவுபட வாய்ப்பிருக்கிறது.
அதன் பிறகு சசிகலா தரப்புடன் ஓபிஎஸ் கைகோர்க்கும் வாய்ப்பும் இருப்பதை மறுக்க முடியாது. இருப்பினும் இதுபோல் முன்பு உரசல் ஏற்பட்ட போதெல்லாம் அமைதி காத்த ஓபிஎஸ் மீண்டும் அதே வியூகத்தை கடைபிடிக்கிறாரா என்பது ஓரிரு நாளில் தெரியவரும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் உதகை, கோத்தகிரி, குன்னூர், கூக்கல் துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளை காட்டாற்று வெள்ளம் போல் மழைநீர் சூழ்ந்தது. சாலையை ஆக்கிரமித்த மழை நீரால் மசக்கல், தீனட்டி, கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். மேலும் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்களும் நீரில் மூழ்கின. கொடைக்கானலில் காலையில் மிதமான வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்தது. அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் குளுமையான சூழல் நிலவியது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூலக்கரை, அல்லம்பட்டி, பாத்திமா நகர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக மதுரையில் வெயில் சுட்டரித்த நிலையில் கோரிப்பாளையம், நெல்பேட்டை, பெரியார் பேருந்து நிலையம், பழங்கானத்தம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான அரியநந்தல், பொட்டிதட்டி, சத்திரக்குடி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும், கரூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுபோல் புதுக்கோட்டை நகர பகுதி, கரம்பக்குடி, ஆலங்குடி, பொன்னமராவதி, அன்னவாசல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் இதேபோல் தொடர்ந்து சில நாட்கள் மழை பெய்தால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் கருகாமல் இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, மங்கைநல்லூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதே சமயம் பருத்தி சாகுபடி செய்து அறுவடைக்கு தயாராக உள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.